ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 3rd டேர்ம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் லெசன். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. இதில் மொத்தம் எத்தனை கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 134 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து ஆன்சர் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் செகண்ட் லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா 7th இருக்கக்கூடிய பாலிட்டியில் வர மொத்த லெசனுமே வந்துட்டு நாம் பார்த்துட்டோம். இன்னொரு லெசன் இருக்குது சாலை பாதுகாப்பு. அது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் அந்த லெசன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. செகண்ட் லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிஞ்சிடும். முதல் கேள்வி, ஏராளமான கடைகள் மற்றும் நுகர்வோர் நெரிசலாக வந்து செல்லும் இடம் சந்தை. 2. மளிகை பொருள்கள், ஆடை, மின்னணு பொருள்கள் போன்ற பல்வேறு வகையான பொருள்களை மக்கள் எங்கு வாங்குகிறார்கள்? சந்தை. 3. பலவிதமான தயாரிப்புகளையும் சேவைகளையும் விற்பனை செய்வது கடைகள். 4. பழங்கால முறைப்படி வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருள்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாக அமைவது சந்தை. 5. சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என எதில் கூறப்படவில்லை? பொருளாதாரத்தில். 6. ஒரு சந்தையை வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒன்றாக வருவதாக விவரிப்பவர்கள் பொருளாதார வல்லுநர்கள். 7. புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாகும் என்பது பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சந்தை அப்படின்றது வாங்குறவங்க ப்ளஸ் விற்கிறவங்க இவங்க 2 பேரும் ஒன்றாக வந்துட்டு வர்றது, சேர்ந்து வர்றது தான் வந்துட்டு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான எக்ஸாம்பிள் தான் இந்த புத்தக சந்தை அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் 7th கொஷின். புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் எல்லாரையுமே வந்துட்டு உள்ளடக்கியது அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா நம்மளோட எக்கானமி வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. 8. பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட அமைப்பு சந்தை. 9. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற இடமாக அமைவது சந்தை. 10. எதில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார்கள்? பண பரிவர்த்தனையில். 11. பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு விற்பவர் விற்பனையாளர். 12. சந்தை போட்டித்தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் என இருக்க வேண்டும். 13. எதில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருட்களின் தொகுப்பையும் குறிக்கிறது? பொருளாதாரத்தில். 14. சந்தைக்கான உதாரணங்கள் அரிசி சந்தை, துணிகளுக்கான சந்தை, மின்னணு பொருட்களுக்கான சந்தை. ஸோ இது எல்லாமே சந்தைக்கான எக்ஸாம்பிள்ஸ். 15. இயற்பியல் அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை எது குறிப்பதாயில்லை? சந்தை. 16. ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்திகளை கொண்டது சந்தை. 17. சந்தையை உருவாக்குவதற்கு ஒரு குழுவாக இருக்க வேண்டியவர்கள் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள். 18. விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? வணிக உறவுகளாக. 19. சந்தையை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டியவர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள். 20. ஒரு சந்தை பெற்றிருக்க வேண்டிய விழிப்புணர்வு, தேவைக்கான தயாரிப்புகள், நுகர்வோர் தேர்வு, விருப்பத் தேர்வு, முன்னுரிமை, நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள். 21. சந்தைகள் பரவலாக எத்தனை வகைகளாக உள்ளன? 2. 22. 2 வகையான சந்தைகள்
தயாரிப்பு சந்தை, காரணிச் சந்தை. 23. நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது காரணிச் சந்தை. 24. புவியியல் இருப்பிடத்தில் அடிப்படையில் சந்தைகளின் வகைகள்: உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள். 25. வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பின் அது உள்ளூர் சந்தை. 26. தினசரி பயன்பாட்டின் அடிப்படையில் விரைவில் வீணாகிவிடும் அழுகும் பொருள்களை விற்பவர்கள் உள்ளூர் சந்தை. 27. எத்தகைய பொருள்களின் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும் உள்ளூர் சந்தையில் விற்கப்படும் பொருள்கள். 28. உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலானவை அல்லது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியாக இருப்பவை பிராந்திய சந்தை. 29. பொருள்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையாக இருப்பது தேசிய சந்தை. 30. தேசிய சந்தையில் தேசிய எல்லைகளுக்கு வெளியே பொருள்களின் வர்த்தகத்தை அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. 31. தயாரிப்புகளுக்கான தேவை சர்வதேச அளவிலானது மற்றும் சர்வதேச அளவில் பொருள்கள் மொத்த அளவில் வர்த்தகம் செய்யப்படும் போது அச்சந்தை சர்வதேச சந்தை. 32. நேரத்தின் அடிப்படையில் சந்தைகளின் வகைகள்: மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை. ஸோ நேரத்தின் அடிப்படையில் சந்தைகள் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று மிக குறுகிய கால, 2வது குறுகிய கால, 3வது நீண்ட கால. 33. எந்த சந்தையில் பொருள்களின் அளிப்பு நிலையானது மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாது மிக குறுகிய கால சந்தையில். 34. மிக குறுகிய கால சந்தையில் பூக்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றிற்கான சந்தைகளில் பொருள்களில் விலையானது தேவையை பொறுத்து அமையும். 35. மிக குறுகிய கால சந்தையை விட சற்று கூடுதல் நேரம் உடையது குறுகிய கால சந்தை. 36. உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றியமைக்கும் சந்தை நீண்ட கால சந்தை. 37. எந்த சந்தையை தேவைக்கேற்ப மாற்றலாம் நீண்ட கால சந்தை. 38. சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்துக் கொள்ளும் சந்தை நீண்ட கால சந்தை. 39. பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள்: உடனடி சந்தை, எதிர்கால சந்தை. 40. எந்த சந்தையில் பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது உடனடி சந்தையில். 41. எங்கு கடன்முறை இல்லை உடனடி சந்தையில். 42. எதிர்கால சந்தையின் பரிவர்த்தனைகள் எதன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள்? கடன் அடிப்படையிலான. 43. எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் உள்ள சந்தை எதிர்கால சந்தை. 44. பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் சந்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. 45. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இல்லை என்பதை உறுதி செய்யும் சந்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. 46. ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை குறிப்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. 47. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைக்கு எடுத்துக்காட்டு பங்குச் சந்தை. 48. சந்தை கட்டமைப்புகளின் வகைகள்: முற்றிலும் போட்டி சந்தை, நிறைவான போட்டிக்குரிய சந்தை, முறையற்ற போட்டி சந்தை. 49. ஒழுங்கற்ற போட்டியின் வகைகள்: குத்தகை, முற்றுரிமை போட்டி, குழு உரிமை. 50.
முற்றிலும் கட்டுப்பாடு எதுவும் அற்ற சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. 51. எந்த சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது, கட்டுப்பாடற்ற சந்தையில். 52. அதுவே முடிவுகளை மேற்கொள்ளும் சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. 53. ஒரு சந்தையின் கட்டமைப்பை குறிப்பது, முற்றுரிமை. 54. ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு இருப்பது, முற்றுரிமை. 55. தனி விற்பனையாளர் நெருக்கமான மாற்றுப் பொருள்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் செய்யப்படுவது, முற்றுரிமை. 56. ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர், எட்வர்ட் எச். 57. எட்வர்ட் எச். எதில் ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டுள்ளார்? ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில். 58. எட்வர்ட் எச். ஏகபோக போட்டி என்ற சொல்லை தனது நூலில் குறிப்பிட்ட ஆண்டு 1933. 59. ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிப்பது, ஏகபோக போட்டி. 60. ஏராளமான வாங்குபவர்கள் மற்றும் தயாரிப்புகளை விற்பவர்கள் இருப்பது, ஏகபோக போட்டியில். 61. ஒலிகோபோலி என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? 2 கிரேக்க சொற்களிலிருந்து. 62. ஒலிகோபோலி என்ற சொற்களின் 2 கிரேக்க சொற்கள், ஒன்று ஒலிகோய், இன்னொரு சொல் பாலி. 63. ஒலிகோய் என்றால் சில. 64. பாலி என்றால் கட்டுப்பாடு. 65. ஒலிகோபோலி என்பது ஒரு சந்தை வடிவத்தை குறிக்கிறது. 66. ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிப்பது, ஒலிகோபோலி. 67. ஒரு பொருளை வாங்குவதற்காக அல்லது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர், நுகர்வோர். 68. நுகர்வோர் என்பவர் பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர். 69. ஒரு நபர் எப்போது நுகர்வோராய் இருக்க இயலாது? எந்த ஒரு பொருளையோ வாங்குவது அல்லது எந்த ஒரு சேவையையோ இலவசமாக பெறுகின்ற போது. 2வது பாயிண்ட் வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்குவது. 3வது பாயிண்ட் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது. ஸோ இது எல்லாமே ஒரு நபர் நுகர்வோராய் இருக்க இயலாததற்கான காரணங்கள். 70. ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த பொருள் அல்லது சேவைகளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற நடைமுறை பின்பற்றப்படுவது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. 71. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளில் சில. ஒன்று நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் தான் பாயிண்ட் இதில் கொடுத்துருக்கேன். தவறான பிரதிநிதித்துவம், பொருள்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, உபயோகித்த பொருள், புதுப்பிக்கப்பட்ட பொருள்கள் புதியது போல விற்கப்படுவது. ஸோ நியாயமற்ற வர்த்தக முறையில், நடைமுறையில் இருக்கிறதுல ஒரு சில பாயிண்ட்டு. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அல்லது நன்மை இல்லாத போது, தயாரிப்புகள் சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் பொறுப்புறுதி இல்லாத போது, தயாரிப்பு அல்லது சேவையின் விலை தவறாக குறிக்கப்படும் போது, பேரம் பேசும் நிலையில் விற்பனை செய்வதற்கான தவறான விளம்பரம். இது எல்லாமே நியாயமற்ற வர்த்தகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. 72. நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க இயற்றப்பட்ட சட்டங்களின் குழு, நுகர்வோர் பாதுகாப்பு. 73. சமூகத்தில்
மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்குவது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம். 74. நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க வழிமுறைகளின் ஒரு வடிவம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம். 75. சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உள்ளடக்கியது உணவு போன்ற பிரச்சினைகளை. 76. நுகர்வோர் அமைப்புகளின் யோசனைகளுடன் இணைக்கப்பட்டிருப்பது நுகர்வோர் பாதுகாப்பு. 77. நுகர்வோர் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க உதவுவது நுகர்வோர் பாதுகாப்பு. 78. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் இது அடங்கும் அரசு நிறுவனங்கள் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தும் வணிக நிறுவனங்கள். 79. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம். 80. நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம். 81. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. 82. நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு உதவும் வகையில் இருப்பது நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும் பிற அதிகாரிகள். 83. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 1986. 84. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1986 டிசம்பர் 24. ஸோ எப்போ வந்துட்டு சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அக்டோபரில், நடைமுறைக்கு வந்தது வந்துட்டு டிசம்பர் 24. ஸோ ஒரே வருஷம்தான். 85. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுகர்வோருக்கான மகா சாசனம். 86. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் எதற்கு அவசியமாகிறது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருட்களின் குறைபாடுகள், சேவைகளில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம், அதாவது 1986 நடைமுறைக்கு வந்த நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்துட்டு அவசியமாகிறது. 87. இந்தியா முழுவதும் நுகர்வோர் மன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பரவலான வலையமைப்பை நிறுவ வழிவகுத்தது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம். 88. நுகர்வோர் புகார்களை எவ்வாறு அணுகுகின்றன என்பதையும் நுகர்வோருக்கான அதிகாரங்களை மேம்படுத்தவும் கணிசமாக உயர்த்தியுள்ள சட்டம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம். 89. தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்பட்டதற்கான காரணம் நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க. 90. நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்க அதிக அளவில் செயல்பட வேண்டியது பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். 91. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள். ஒரு 8 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. முதல் உரிமை அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. 2வது உரிமை பாதுகாப்புக்கான உரிமை. 3வது உரிமை தகவல் அறியும் உரிமை. 4வது உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை. 5வது உரிமை பிரதிநிதித்துவ உரிமை. 6 குறைதீர்க்கும் உரிமை. 7வது உரிமை நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை. 8வது தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை. ஸோ இந்த 8 உரிமைகளும் யாருக்கு அப்படின்னா நுகர்வோருக்கான உரிமைகள். ஸோ நுகர்வோருக்கான அடிப்படையான உரிமைகள். 92. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டது? மத்திய அரசால் நிறுவப்பட்டது. 93. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்வது நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 94.
நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய நுகர்வோர் நீதிமன்றம். 95. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நிறுவியது? மாநில அரசு. 96. 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்ப்பது? மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இதுவே 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வேல்யூ இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மத்திய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்துட்டு சால்வ் பண்ணும். 97. மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டது? மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 98. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம். 99. மாநில அரசாங்கம் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை நிறுவலாம். 100. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் மாவட்ட அளவிலான நீதிமன்றம். 101. மாவட்ட குறைதீர் ஆணையம் டேஷ் அளவிலான குறைகளை தீர்க்கும் நீதிமன்றம் ஆகும்? 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான. ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்கிற அளவிலான குறைகளை வந்துட்டு தீர்த்து வைக்கும். எது அப்படின்னா மாவட்ட குறைதீர் ஆணையம். 102. இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் ஆண்டு? ஆகஸ்ட் 2019. ஸோ 2019 நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 2019. 103. இந்திய பாராளுமன்றத்தால் 2019 நிறைவேற்றப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா. ஆல்ரெடி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு 1986 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணி திருத்தம் செய்து 2019 வந்துட்டு வெளிவிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 104. நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 105. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எத்தனை வருடங்களுக்கு மேலான சட்டமாகும்? 30 வருடங்களுக்கு மேலான சட்டம். 106. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுவது? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. 107. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள். அதாவது பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த சிறப்பம்சம்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் வந்துட்டு இந்த சிறப்பம்சம்லாம் ஆட் பண்ணி தான் 2019 வந்துட்டு இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னா வணிக பரிவர்த்தனைகள், பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல், புகார்களை தாக்கல் செய்தல், மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், தவறான விளம்பரத்திற்கு அபராதம். இது எல்லாமே புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கான சிறப்பம்சங்கள். 108. புதிய சட்டம் எதை விரிவுபடுத்தியுள்ளது? நுகர்வோர் என்ற வரையறையை விரிவுபடுத்தியுள்ளது. 109. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டது? பணவியல் வரம்புகள். 110. பணவியல் வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டதால் நுகர்வோர் புகார்களை ஏற்றுக்கொள்வது? மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம். 111. செலுத்தப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் மாநில நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கும்? 112. செலுத்தப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கும். 1 கோடி ரூபாய்க்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மாநில நுகர்வோர் ஆணையம் வந்துட்டு அந்த கேஸை வந்து விசாரிக்கும். இதுவே 1 கோடிக்கும் மேலே இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளோட மத்திய அரசு அதாவது தேசிய நுகர்வோர் ஆணையம் வந்துட்டு விசாரிக்கும். 113. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படும்? மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். 114. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் விசாரணை பிரிவு இருக்கும். 115.
நுகர்வோர் சட்ட மீறல்கள் குறித்த விசாரணை அல்லது விசாரணையை நடத்துவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். 116 நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை அறிமுகப்படுத்தியது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. 117 தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கலாம். ஸோ எவ்வளவு அபராதம் விதிக்கலாம் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரை. 118 மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு எவ்வளவு காலம் சிறை தண்டனை விதிக்கலாம். 2 ஆண்டு காலம். ஸோ எவ்வளோ அவங்களுக்கு அபராதம் அப்படின்னா 10 லட்சம் ரூபாயும் ப்ளஸ் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். 119 அடுத்தடுத்த குற்றங்களுக்கான அபராதம் மற்றும் சிறை தண்டனை. இப்போ 10 லட்சம் ரூபாய் அவங்க கட்டிட்டாங்க, மறுபடியும் அவங்க குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அபராதம், அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனை அப்படின்னா 50 லட்சம் அபராதம் மற்றும் 5 ஆண்டு சிறை தண்டனை. அடுத்தடுத்து அவங்க குற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அபராதம் 50 லட்சம் வரைக்கும் போகும். 120 தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை டேஷ் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை செய்யலாம். 1 வருடம் வரை தடை செய்யலாம். 121 அடுத்தடுத்த குற்றத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை காலம் டேஷ் வரை நீட்டிக்கப்படலாம். 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். 122 ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது. 123 இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பு தேசிய ஆணையம். 124 மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் நுகர்வோர் நீதிமன்றங்கள். 125 இந்தியாவின் ஒரு பகுதியான நீதி ஆணையம் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம். 126 தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1988. 86 கிடையாது, 88. 127 எந்த சட்டத்தின் கீழ் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்டது? 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ். 128 தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையத்தின் தலைமை அலுவலகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. 129 தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் யார் தலைமையில் செயல்படுகிறது? உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில். 130 மாநில அளவில் செயல்படும் நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 131 இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கும் மேல் இருக்குமானால் அதனை ஏற்பது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 132 மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை கொண்டிருப்பது மாநில ஆணையம். 133 இழப்பீடு 20 லட்சம் வரை விசாரிக்க அனுமதிப்பது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம். 134 இது ஒரு சில முக்கியமான சட்டங்கள், எந்த வருஷம் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் சட்டம் பார்த்தோம் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது எந்த வருஷம் அப்படின்னா 1986. சட்ட அளவீட்டு சட்டம் இது 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் இதுவும் 1986 தான். அப்போ 1986ல் 2 சட்டம், ஒன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இன்னொன்று இந்திய தர நிர்ணய பணியகம். அடுத்து இருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இது 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு. இதுக்கு இயர் கொடுக்கல.
பொருட்களின் சட்டம் 1980. ஸோ இந்த சட்டம் அந்த சட்டம் வந்துட்டு எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது, அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடங்கள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அந்த இயர் இப்போது 1986 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயரில் நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் என்னென்னலாம் வந்துட்டு அந்த இயர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் வந்துட்டு 134 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறது வந்துட்டு புக் பேக். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? ஸோ எப்போ வந்துட்டு புகார் செய்ய முடியாது அப்படின்னா பொருட்களின் தொகுதி எண். 2, உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். ஸோ எப்போ அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். 3வது கேள்வி, நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். எப்போ அப்படின்னா பொருட்கள் வாங்குவதில் முடிவு. 4, தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது. எது அப்படின்னா 3 அடுக்கு அமைப்பு. 5வது கேள்வி, தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கலப்படம். ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டேஷ் பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. பரிமாறிக்கொள்வது தான். ஸோ பரிமாறும் பொருட்கள், சேவைகள், தகவல்களின் ஈடுபடக்கூடிய ஒரு இடம்தான் வந்துட்டு சந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது கேள்வி, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஷ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. அரசாங்க அதிகாரிகளால். 3, டேஷ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். முற்றுரிமை. டேஷ். 4வது கேள்வி, டேஷ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. மறுபடியும் 2019 வந்துட்டு மறுபடியும் அந்த சட்டத்தில் ஒரு சில சிறப்பம்சமெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பொறுத்துக. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் எப்போ? 2009. இந்திய தர நிர்ணய பணியகம், இதுவும் 1986 நம்ம பார்த்தோம். 1986ல் 2 சட்டங்கள் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து நுகர்வோர் உற்பத்தி சட்டம் இல்லை பாதுகாப்பு சட்டம், இன்னொன்று வந்துட்டு இந்திய தர நிர்ணய பணியகம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்துட்டு 1955. ஸோ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4, 1. அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று, உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் அல்லது மட்டுமே. இது வந்துட்டு கூற்று சரி. காரணம் பார்க்கலாம். காரணம் வந்து ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். ஆனால் கூற்றை வந்துட்டு இது விளக்கலை. ஸோ வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஸோ இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ. ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கிலேருந்து லைன் பை லைன் எடுத்ததும் பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசனோட 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடியுது. அடுத்து வந்துட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.